முருக பக்தர்கள் அனைவரும் காத்துட்டு இருக்கிற ஒரு நாள் தான் கந்தசஷ்டி விரதம். கந்தசஷ்டி விரதத்துக்காக நிறைய பேர் 48 நாள் விரதம், 21 நாள் விரதம் இந்த மாதிரி இருந்துகிட்டே வந்துட்டுருக்கீங்க. கந்தசஷ்டி விரதத்துக்கான 6 நாள் விரதம் அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம், அக்டோபர் 28ஆம் தேதி முருகர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம். கந்தசஷ்டி விரதம் மொத்தம் 6 நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் கந்தசஷ்டி விரதம் மொத்தம் 7 நாள் இருக்கணும். 6ஆவது நாள் சூரசம்ஹாரம், 7ஆவது நாள் திருக்கல்யாணம். விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு உங்களோட விரதத்தை நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கந்தசஷ்டி விரதம் நிறைய விதமான விரத முறைகள் இருக்கு. மிளகு விரதம், பால் பழம் விரதம், இளநீர் விரதம், ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற விரதம், மௌன விரதம், தண்ணீர் விரதம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களோட உடம்பு கண்டிஷனுக்கு எது ஒத்து வருமோ அந்த மாதிரி விரதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு விரதமும் எப்படி இருக்கணும்னு நான் வரிசையாக சொல்கிறேன். எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு விரதம் தான் பால் பழம் விரதம். பால் பழம் மட்டுமே சாப்பிட்டுட்டு 6 நாள் இருக்கணும். இதுதான் பால் பழம் விரதம். பால் பழம் இருக்கிறவங்க காலை எழுந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு பிரசாதமாக நம்ம வீட்டில் காய்ச்சின பால் வச்சுக்கோங்க. காய்ச்சின பாலில் தேன் கலந்து வைக்கலாம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியெல்லாம் கலந்து வச்சுக்கலாம். அந்த பாலை நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஏதாவது பழம், வாழைப்பழம் இல்லை கொய்யாப்பழம், இந்த மாதிரி ஏதாவது பழத்தையும் சாப்பிட்டுக்கலாம். மதியானமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம், சாயங்காலமும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 நேரமும் நீங்கள் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையிலே மதியானம் சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டு மட்டும் பால் பழத்தை சாப்பிடலாம். அடுத்தது இளநீர் விரதம். இளநீர் விரதம் இருக்கிறதும் இப்படித்தான். வெறும் இளநீர் மட்டும்தான் குடிச்சிட்டு இளநீர் விரதம் இருக்கணும். வேறு எதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம காலை மதியம் நைட்டு 3 நேரமும் இளநீர் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு மட்டும் இளநீர் குடிக்கலாம். மற்ற பகல் நேரத்தில் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிக்கோங்க. தண்ணிக்கும் விரதத்துக்கும் கணக்கு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விரதம் இருந்தாலும் தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க. தண்ணி குடிக்காமல் விரதம் இருக்கவே இருக்காதீங்க. தண்ணி நிறைய நிறைய நீங்கள் குடிச்சிக்கோங்க. அடுத்தது ஒருவேளை உணவு சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கிறது. காலையிலே மதியம் சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டு மட்டும் ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம விரதம் இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் 2 நேரமும் சாப்பாடு எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். உங்களால் அப்படி சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3 நேரமும் கொஞ்சமாக ஃபுட்டு, ஏதாவது நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியல அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விரதம் மிளகு விரதம். மிளகு விரதம் இருக்கும்போது முதல் நாள் 1 மிளகு, 2ஆவது நாள் 2 மிளகு, 3ஆவது நாள் 3 மிளகு, இந்த மாதிரி தான் எடுக்கணும். 6 நாள் இருக்குது. 6ஆவது நாள் 6 மிளகு சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம். மிளகு விரதம் இருக்கும்போது தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் குடிக்கலாம். இந்த 6 நாளைக்கும் வெறும் மிளகு மட்டும்தான் சாப்பிட்ணும். மிளகு சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் பூஜா ரூமில் ஒரு கிண்ணத்தில் நீங்கள் மிளகு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. மொத்தம் நம்மளுக்கு 6 நாளைக்கு எத்தனை மிளகு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதிலிருந்து ஃபஸ்ட் டே 1 மிளகு, செகண்ட் டே 2 மிளகு, இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம். எந்த ஒரு விரதம் எடுக்கும் முன்னாடியும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. 7 நாளைக்கு நம்மளால் இந்த விரதம் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு எந்த விரதமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாதியில் நிப்பாட்டிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு முருகர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு தாராளமாக நீங்கள் எந்த விரதம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 7 நாள் விரதம் இருக்கும்போது பெட்டில் படுக்க வேண்டாம். கீழே நல்லா ஒரு பெட்ஷீட்டை விரிச்சுட்டு அதுக்கு மேலே படுத்துக்கோங்க. இப்போது வேலைக்கெல்லாம் போகிறவங்களால செருப்பு போடாமலாம் போக முடியாது. அதனால் அவங்க செருப்பு போட்டுக்கலாம். காப்பு கட்டினா மட்டும் செருப்பு போடக்கூடாது. காப்பு கட்டியும் விரதம் இருக்கலாம், காப்பு கட்டாமலும் இருக்கலாம். அதே மாதிரி மாலை அணிந்த விரதம் இருக்கலாம், அணியாமலும் இருக்கலாம். அதெல்லாம் அவங்கவங்க இஷ்டம்தான். எப்படி விரதம் இருந்தாலும் முருகர் அது ஏற்றுப்பார். உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரியே நீங்கள் விரதம் இருக்கலாம். எல்லா பேரும் ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு போட்டு மனசை குழப்பவே வேண்டாம். உங்களுக்கு முருகருக்கு எப்படி விரதம் இருக்கணும்னா தெரியும். எல்லாருக்குமே அது தெரியும். நம்ம இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம். அது செஞ்சால் தப்பாக போயிடுமோ, இது செஞ்சால் தப்பாக போயிடுமோன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. முருகர் மேலே முழு நம்பிக்கையை வச்சு நீ தான் முருகா எனக்கு எல்லாமே, நீ எதாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ, உன் பிள்ளையான நான் உன்னை நம்பி விரதம் இருக்கிறேன், தப்போ சரியோ எல்லாத்தையும் நீ தான் ஏற்றுக்கணும், எதுனாலும் நீ ஏற்று எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு நீங்கள் முருகர் மேலே முழு நம்பிக்கையை வச்சுட்டு விரதம் இருங்க. உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் அதை தீர்த்து வைப்பார்.
கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கந்தசஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடு வாசல்லாம் தொடச்சி விட்டு பூஜா ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 22ஆம் தேதி காலை எழுந்து குளிச்சுட்டு பூஜா ரூமில் பூவெல்லாம் வச்சுட்டு முருகருக்கு விளக்கேற்றி பூஜையெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வர முடியலன்னு பரவாயில்ல, வீட்டிலே நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க வீட்டிலே காப்பு கட்டிக்கலாம் அல்லது கோயிலில் போயும் காப்பு கட்டிக்கலாம். மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறவங்க வீட்டிலேயும் மாலை அணிஞ்சிக்கலாம், கோவிலில் போயும் மாலை அணிஞ்சிக்கலாம். அது எல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான். உங்களால் முடியும்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி காலையில் விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கந்தசஷ்டி கவச்சம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது கந்தசஷ்டி கவச்சம் படிங்க. காலையிலே முடியலன்னா உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி ஒரு நோட்டில் ஓம் சரவணபவா எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் 5 தடவையாவது எழுதினாலே போதும். நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எழுதலாம். மேக்ஸிமம் 5 தடவையாவது நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறம் பால் பழம் சாப்பிட்றவங்க காலையில் சாப்பிட்டுக்கலாம், மிளகு சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதமானது இருக்கலாம். 2 நேரமும் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா காலையிலே மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு மாலையிலே மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கலாம். இல்லாட்டி கை கால் மட்டும் கழுவிக்கலாம். ஒரு சில பேருக்கு டெய்லியும் தலைக்கு குளித்தா சேராது. அப்படி இருக்கிறவங்க மேலுக்கு மட்டும் கூட குளிச்சுக்கோங்க. விளக்கு மட்டும் காலையிலும் மாலையிலும் ஏற்றிக்கோங்க. இப்போது நைட் டியூட்டி எல்லாம் போகிறவங்களால காலையிலையோ இல்லாட்டி நைட்டு 2 நேரமெல்லாம் ஏற்ற முடியாது. ஏதாவது ஒரு நேரந்தே ஏற்ற முடியும். பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி ஏற்றிக்கலாம். அவங்கவுங்க தொழிலுக்கு போகிறது மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதனால தப்பு கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் முருகரை மனசால் நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுவே போதும். கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது பகலில் தூங்க வேண்டாம். பகலில் தூங்குறது நல்லதில்லை. ஆனால் நைட் டியூட்டிக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாமே பகலில் தூங்காமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க மட்டும் தூங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க நைட் டைம் ஃபுல்லாக முழிச்சுதே இருக்க போகிறாங்க. பகல் நேரத்தில் கொஞ்சம் நேரமாக தூங்கலைன்னா அவங்களால வேலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் பகல் நேரத்தில் தூங்கலாம். மற்றவங்க தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 7 நாள் விரதத்தில் வெற்றிலை தீபம் போடணுமான்னு கேட்டிருந்தீங்க. உங்களால் டெய்லி வெற்றிலை தீபம் போட முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெற்றிலை தீபம் போடலாம். அதே மாதிரி நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு முருகரோட சிலை வேலை எது வீட்டில் இருந்தாலும் அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. டெய்லி பண்ணால் ரொம்ப நல்லது தான். உங்களால் டெய்லி பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை மட்டும் கூட பண்ணிக்கலாம். கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே சூரசம்ஹாரம் பார்த்துட்டு குளிச்சுட்டு தான் வீட்டில் விளக்கேற்றணும். முடிஞ்ச வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூரசம்ஹாரம் நடக்கிறது நேரில் போய் பார்க்க முடியலனாலும் நமக்கு டிவியில் லைவ் போய்கிட்டே இருக்கும். அதில் பார்த்துக்கலாம். அதில் பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். கந்தசஷ்டி விரதம் எப்படி நிறைவேற்றணும்னா திருக்கல்யாணம் அன்னைக்கு முருகருக்கு கல்யாண சமையல் வீட்டில் செஞ்சுக்கோங்க. சாதம், சாம்பார், பாயசம், அப்பளம், பொரியல் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஏதோ செஞ்சுட்டு சாயங்காலம் விளக்கு ஏற்றிட்டு முருகருக்கு ஒரு இலையில் இதையெல்லாம் வச்சு படைச்சி நல்லா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்ல சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவேற்றலாம். இப்போ கோயிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டிலே பூஜை பண்ணிக்கலாம். முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் விரதம் இருந்துகிட்டு இருக்கீங்க. முருகா, நான் இவ்வளோ நாள் உனக்காக நான் விரதம் இருந்துக்கிட்டு இருந்தேன். நான் நினச்ச காரியம் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருங்க. கந்தசஷ்டி விரதம் முக்கியமாக இருக்கிறது குழந்தை வரத்துக்காக தான். அது இல்லாமல் திருமணத்தடை நீங்கள் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இதே மாதிரி உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நினச்சி நீங்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நினச்சி நீங்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம். கண்டிப்பாக அவர் உங்களோட வேண்டுதல் கேட்டு அது நிறைவேற்றி வைப்பார். முழு நம்பிக்கையோடு அவரை மட்டும் நம்பி நீங்கள் விரதம் இருந்தால் போதும். அவர் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடத்தி வைப்பார். பூஜை பண்ணும்போது டெய்லி பூஜை பாத்திரமெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம். டெய்லி வீடு துடைக்க வேண்டாம். எதுவும் பண்ண வேண்டாம். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இதெல்லாம் செஞ்சாலே போதும். விளக்கு போடும்போது விளக்கில் இருக்கிற திரி மட்டும் டெய்லி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி காஞ்ச பூ சாமிக்கு வைக்க வேண்டாம். காஞ்ச பூ இருந்தால் அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. சாமிக்கு பூ இல்லைனாலும் பரவாயில்ல, காஞ்ச பூ வைக்கவே வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான பூ இருந்தால் மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சும்மா மட்டும் நீங்கள் விளக்கேற்றுங்க. ஒரு சில இடத்துல பூவெல்லாம் கிடைக்காது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பூ கிடைக்காது.
நீங்கள் சும்மா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சாலே போதும். இதில் ஒரு சில பேருக்கு விளக்கு ஏற்ற முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க முருகரை மனசால நினச்சிட்டே கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். இப்போ பெண்களுக்கு அந்த டயத்தில் ஒரு சில பேருக்கு மாதவிடாய் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக விரதம் இருந்துக்கோங்க. ஆனால் பூஜை மட்டும் பண்ண வேண்டாம். பூஜை பண்ணாமல் விரதமாக இருந்துட்டு கந்தசஷ்டி கவச்சம், வேல்மாரெல்லாம் படிக்கலாம், ஓம் சரவணபாவை எழுதலாம். இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டயத்தில் நீங்கள் விரதம் இருக்கும்போது சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த டைம் நீங்கள் உடம்பு ரீதியாக ரொம்ப சோர்ந்து போய் இருப்பீங்க. அந்த டைமு நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சோர்வு கொடுத்துரும் உடம்புக்கு. அதனால் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு முருகரை நினச்சிட்டு நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க. சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையில் இருந்து உங்களோட விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எதுவுமே சாப்பிட வேண்டாம், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்துக்கோங்க. சூரசம்ஹாரம் எல்லாம் பார்த்துட்டு முருகருக்கு சாம்பார் சாதத்தோட படையல் வச்சுட்டு விளக்கேற்றி பூஜை எல்லாம் பண்ணிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். மிளகு விரதம் இருக்கும்போது டீ குடிக்கலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. மிளகு விரதம் இருக்கும்போது டீ எதுவும் குடிக்க வேண்டாம், வெறும் மிளகு தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களும் மாசமாக இருக்கிறவங்களும் விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்களும் தாராளமாக விரதம் இருக்கலாம். ஆனால் சாப்பிடாமல் நீங்கள் விரதம் இருக்காதீங்க. வெஜ்ஜு சாப்பாடு லைட்டாக சாப்பிட்டுட்டே நீங்கள் விரதம் இருக்கலாம். ஏன்னா மாசமாக இருக்கிறவங்களெல்லாம் இந்த டயத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கணும். அதனால் உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுட்டே உங்களோட விரதத்தை நீங்கள் இருக்கலாம். பட்டினியாக இருந்ததே விரதம் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க மனசுக்கு தான் அதெல்லாம் இருக்கிறது. அதனால இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு தாராளமாக விரதம் இருந்துக்கோங்க. கந்தசஷ்டி விரதத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கந்தசஷ்டி விரதத்தை பற்றி டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்காக ப்ரீஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.